ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் எடுத்து வச்சுட்டு 1 கப் தேங்காய், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும் அது ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5 பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், மிக்ஸியில் அரைச்சாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாகவும் சாப்பிட முடியாதுல்ல, கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீரகம் சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் இதை சட்னியில் ஊற்றிடலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணால் மணக்க கமன்னு சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே சூடான இட்லியில் சூப்பரான சட்னி ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல். சாம்பார் எதுவுமே தேவைப்படாது இதுக்கு. இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை கொஞ்சம் கெட்டியமாக இருக்குல்ல, அதே ஸ்டேஜில் வச்சுட்டு ரசம் சாதத்தை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூடான இட்லி, சூப்பரான சட்னி ரெடி. அப்படியே இட்லியை போட்டு சட்னியில் தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.